என்னுடைய நேம் லதா. நான் வந்து ஒரு ஹிந்து பெண். என்னுடைய கொஸ்டின், சிவில் சட்டம் அது வந்து பார்லிமெண்ட்லயே இருக்கு. அத வந்து முஸ்லிம்ஸ் ஏன் எதிர்க்கிறீங்க? அது வந்து எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா தானே இருக்கும், ஒற்றுமையா தானே இருக்கும். எல்லாருமே இந்தியங்கிற ஒரு வார்த்தை எல்லாருக்குமே கிடைக்கும்ல. ஏன் முஸ்லிம்ஸ், இந்து, கிறிஸ்டியன்ஸ்ங்கிற வார்த்தை வேறுபாடு ஏன் சார் வருது? அவ்வளவுதான். ஓகே சார், தேங்க்யூ சார். இப்ப ஒரு கருத்து என்ன வைக்கிறாங்கன்னு கேட்டா, ஒரு நாடு இந்தியா, ஒரு நாடு, ஒரு சமுதாயம், ஒரு மக்கள். இப்படி இருக்கிற நேரத்தில் சட்டங்கள் முஸ்லிமுக்கு ஒரு சட்டம், இந்துவுக்கு ஒரு சட்டம், கிறிஸ்துவுக்கு ஒரு சட்டம் இந்த நாட்டில் இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் பொதுவான சட்டத்தை கொண்டு வரணும், பொதுவான சிவில் சட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலாக இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில வைக்கப்படுகிறது, பரவலாக வைக்கப்படுகிறது. இதுல நம்ம விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, நாட்டினுடைய சட்டங்கள் ரெண்டு வகை. விளங்கணும் தெளிவா. நான் கீழே இருந்தே சொல்லிடுறேன். சிவில் சட்டம் தான் என்னங்கிறது விளங்கினா தான் பொது சிவில் சட்டம் விளங்கும். நம்ம நாட்டுல உலகத்தில் எந்த நாடா இருந்தாலும் சட்டங்களை இரண்டு கூறா பிரிக்கிறாங்க. ஒன்னு கிரிமினல் சட்டங்கள், இன்னொன்னு வந்து சிவில் சட்டங்கள். இந்த சிவில் கிரிமினலை வேறுபடுத்துறதா இருந்தா, எளிமையான முறையில் நான் உங்களுக்கு சொல்வதாக இருந்தால், எந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆகிவிட்டால் வழக்கு தொடுக்க முடியாதோ, நடவடிக்கை எடுக்க முடியாதோ, அதுக்கு பேர் சிவில். எந்த பிரச்சனையில காம்ப்ரமைஸ் ஆனாலும் கவர்மெண்ட் தலையிடுமோ அதுக்கு பேர் கிரிமினல். நான் உங்களுக்கு வேற வார்த்தை சட்டத்தில் சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு புரியறதுக்காக வேற ஸ்டைல நான் சொல்றேன். இப்ப எனக்கு இவர் 1000 ரூபாய் வாங்கிட்டு ஏமாத்திட்டாரு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். நாங்க ரெண்டு பேரும் ராசி ஆகிட்டோம். போயிட்டு போய் மன்னிச்சு கேட்பாங்க, மன்னிச்சுட்டேன். வாபஸ் வாங்கிட்டா இவரை ஒண்ணு செய்ய முடியாது. நான் காசு கொடுத்தேன், இவர் என்னை ஏமாத்தி விட்டாரு. நாங்க ரெண்டு பேரும் உதாரணத்துக்கு தான், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டோம். இப்ப போலீஸ் ஏமல் நடவடிக்கை எடுக்க இயலாது இல்லையா? நான் ஒரு வீட்டுல திருடி விட்டேன், ஒரு வீட்டுல திருடி விட்டேன், போலீஸ் கேஸ் போட்டுருச்சு. திருட்டு கொடுத்த வீட்டுக்காரன் போய் நாங்க காம்ப்ரமைஸ் ஆயிட்டோம்னு விட மாட்டான். திருட்டு கொடுத்த வீட்டுக்காரன் நான் மன்னிச்சுட்டேன், வர என் வீட்டுல திருட்டுனா பரவாயில்லை அப்படின்னு விட்டா இன்னொரு வீட்டு போய் திருடுவான். அது வந்து அதுல வந்து நாங்க ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆகுறதுனால சட்டம் வந்து ஒதுங்காது. அப்ப திருட்டுங்கிறது கிரிமினல். கொலை செஞ்சு விட்டு அவன் மகன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறது, நான் கொலை செஞ்சு உங்க தகப்பனார நீ மன்னிச்சு கேட்கறது, நாங்க ராசி ஆயிட்டோம் எங்களை விட்டுருங்கிறது கூடாது. அரசாங்கம் என்ன செய்யாது, கூடாது. அப்ப சட்டங்கள்ல வந்து நமக்குள்ள காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டால், எங்க எல்லாம் என் வீட்டு இடத்த ஒருத்தன் ஒரு ஜான் சேர்த்து கட்டிவிட்டான், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், நானே வாபஸ் வாங்குறேன், கேஸ் இல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணு செய்ய முடியாது. இதுதான் சிவில். உரிமை, இதுக்கு பேர் உரிமை, உரிமை இயல். எங்க ரெண்டு பேரும் உரிமை சம்பந்தப்பட்டது. உரிமையை தாண்டி சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டதுன்னு வந்து விடுமையானால் அந்த சட்டங்களுக்கு பேர் கிரிமினல் சட்டம். இதை விளங்கிக்கணும். இப்ப கிரிமினல் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீமுக்கும் ஒரே கிரிமினல் சட்டம் தான், இந்துவுக்கும் இந்த நாட்டில் ஒரே கிரிமினல் சட்டம் தான், கிறிஸ்தவருக்கும் ஒரே கிரிமினல் சட்டம் தான். நான் திருடினால் எனக்கு என்ன தண்டனை தருவாங்களோ அதுதான் ராமசாமிக்கும் கொடுப்பாங்க, டேவிட்டுக்கும் கொடுப்பாங்க. ஒரு அப்துல் காதர் கொலை செஞ்சா என்ன தண்டனை கொடுப்பாங்களோ அதே மாதிரி ஒரு டேவிட் கொலை செஞ்சாலும், ஒரு சுப்பிரமணியன் கொலை செஞ்சாலும் அதைத்தான் கொடுப்பாங்க. ஒரு ஆணு செஞ்சாலும் பெண்ணு செஞ்சாலும் கொடுப்பாங்க. கிரிமினல் சட்டங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் இந்துவுக்கு ஒண்ணு, முஸ்லீமுக்கு ஒண்ணு எல்லாம் கிடையாது. டிராபிக்ல போறோம், சாதாரண டிராபிக் ரூல்ஸ், அது கூட கிரிமினல் தான். டிராபிக் ரூல்ஸ் போறோம், சேப்பு லைட் போட்டோம்னா நான் தாண்டி போயிட்டேன். முஸ்லீம் போனாலும் ஸ்பாட் ஃபைன் அடிப்பான், இந்து போனாலும் அந்த இடத்துல ஃபைன் அடிப்பான், கிறிஸ்தவம் போனாலும் ஃபைன் அடிப்பான். முஸ்லீம் போனவன உங்க குரான்ல என்ன இருக்குது அதை சொல்லுங்கன்னு கேட்க மாட்டான், 500 ரூபாய் கட்டிட்டு போடான்டுவான். அப்ப இந்த நாட்டில் எல்லாருக்கும் சட்டம் ஒன்னா தான் இருக்கு. கிரிமினல் சட்டங்கள், சிவில் சட்டங்கள் ஒன்னா இருக்கா வேறையா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவில் சட்டங்களும் நாட்டில் எல்லாத்துக்கும் ஒன்னா தான் இருக்கு. நல்லா விளைவிக்கணும். 4 விஷயத்தை தவிர எனக்கு ராமசாமிக்கு தகராறு, சிவில் தகராறு. என்ன தகராறு? என் வீட்டு இடத்தை அவர் அபகரிச்சுக்கிட்டாரு, அல்லது வந்து கடன் வாங்கிட்டு தரமாட்டேங்கிறாரு. இப்படியான எனக்கும் ராமசாமிக்கு தகராறு. நான் கோர்ட்டுக்கு போறேன், அப்துல் காதர் வந்திருக்கிறியா, இது குரானை படிச்சு பார்த்து உங்க குரான்ல எப்படி இருக்குன்னா சொல்லுவாரு. அவர் அப்படி தீர்ப்பளிக்க மாட்டாரு. நான் ஏமாத்தினா எனக்கு என்ன தடவை கொடுப்பாரோ அதை ராமசாமி கொடுப்பாரு. அப்ப இந்த சிவில் விஷயத்துல வந்து ராமசாமிக்கு அப்துல் காதருக்கு தனித்தனி சட்டம் கிடையாது. நான் ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கல, கேஸ் போட்டான்,
திருப்பி கொடுக்கணும்னு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லுது. எப்படி தீர்ப்பு சொல்லும் தெரியுமா? 7 வருஷத்துக்கு வட்டியும் போட்டு கொடுன்னு சொல்லும். நான் பாய் முஸ்லீம், நான் வட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஒரு முஸ்லீமுக்கும் இந்துவுக்கும் கொடுக்கல் வாங்க சண்டை வந்தா தீர்ப்பளிக்கும் பொழுது கோர்ட்டு சொல்லும் வட்டியோடு சேர்த்து கொடுறான்னு சொல்லும். வட்டி எங்களுக்கு இஸ்லாத்துல இல்ல, இஸ்லாத்துல எனக்கு நாட்டுக்கு சொல்லும். அப்ப அதுல என்ன சட்டம் இருக்குது? நாட்டுல எல்லாருக்கும் பொதுவா தான் இருக்குது சிவில் சட்டம் இல்லையா? எந்த விஷயத்துல கேட்டா கல்யாணம், திருமணம். திருமணம் என்பது இந்துவுக்கும் நடக்கக்கூடியது, கிறிஸ்தவருக்கும் நடக்கக்கூடியது, முஸ்லீமுக்கும் நடக்கக்கூடியது. உங்க கல்யாணத்தை உங்க சட்டப்படி நடத்திக்கிறங்க, இதுதான் சட்டம். இப்ப நாங்க கல்யாணம் பண்றாங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் நாங்க பதிவு பண்ண தேவை கிடையாது. பள்ளிவாசல வச்சு எங்களுக்குள்ள முடிச்சுக்கிட்டோம்னா அது சட்டப்படி கணவன் மனைவி என்று அரசாங்கம் அங்கீகரிக்கும். எங்க கல்யாணத்தை எங்க முறையில எங்களுக்குள்ள நடத்திக்கிறதுனால நாட்டு ஒற்றுமைக்கு என்ன கேடு, சமுதாயத்துக்கு என்ன கேடு? நாங்களும் வேற சமுதாயம் போய் கல்யாணம் பண்ணிக்கிற போறது இல்லையே, எங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறோம். எந்த உறவினரை கல்யாணம் பண்ணலாமோ அந்த உறவினரை பண்ணுவோம், எந்த முறையில பண்ணணுமோ அந்த முறையில பண்ணுவோம். எங்க மார்க்கத்துல என்ன சரத்து இருக்குதோ அதை பண்றோம். நானும் ஒத்துக்கிறேன், என் பொண்டாட்டி வீட்லயும் ஒத்துக்கிறாங்க. இது எங்களுக்குள்ள உள்ள விவகாரம். இதுல அரசாங்கத்துக்கோ வேற சமுதாயத்துக்கோ நாட்டுக்கோ ஒருமைப்பாட்டுக்கோ எந்த வகையிலையும் சம்பந்தம் இல்லை. அதே மாதிரி விவாகரத்து நடக்குது. விவாகரத்து பண்ணோன்னா ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்னு சட்டம் வச்சிருக்கிறாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா மாச ஜீவனாம்சம்ங்கிறது இல்ல. மாச ஜீவனாம்சம் தான் ஏமாத்துவான், கொடுக்க மாட்டான். ஒவ்வொரு மாசம் அந்த பொம்பளை கோர்ட்டுக்கு அலையணும், அதை வாங்குறதுக்கு பாதி காசு வக்கீலுக்கு கொடுக்கணும். ஒரு மாசம் தராட்டா கூட மறுபடியும் கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டுக்கே அலைஞ்சுக்கிட்டே அந்த லைஃப் போகுமே தவிர அந்த பொம்பளைக்கு தள்ளி காசுக்கு புண்ணியம் கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா டைவர்ஸ் பண்ணும் பொழுது ஒரு கணிசமான தொகையை மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு வாங்கி கொடு இஸ்லாம் சொல்லுது. தலாக்கு சொல்லிட்டு சும்மா விட முடியாது. எங்க ஊர்ல எல்லாம் விவாகரத்து பண்ணான்னு சொன்னா 2-3 லட்சம் ரூபாய் பொண்ணுக்கு வாங்கி கொடுப்பாங்க. எங்க ஊர்ல டைவர்ஸ் பண்ணான்னு சொன்னா அதை விசாரித்து நடத்தை கெட்ட காரணத்துக்காக டைவர்ஸ் பண்ணா மட்டும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. நடத்த கெட்டு போய் அந்த ஒரு ரீசன், வேற எந்த ரீசனை சொல்லி தலாக்கு சொன்னாலும் சரி எங்க ஜமாத்துல கூப்பிட்டு வச்சு என்ன செய்வாங்க, 3 லட்சம் ரூபாய் கொடுறா. அந்த பெண்ணு என்ன செய்வா, அந்த 3 லட்சத்தை வச்சு அவ காலமெல்லாம் வாழலாம், தொழில் பண்ணலாம், எவ்வளவு பண்ணலாம். ஒரு 10 ஆட்டோ 5 ஆட்டோ வாங்கி விட்டு வாடகைக்கு விட்டு டெய்லி 500 ரூபாய் சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி சமூக பாதுகாப்பு தொகை கொடுக்கும்படி எங்களுக்கு இஸ்லாம் சொல்லுது. ஆனால் இதை நீங்க செய்யக்கூடாது, பொதுவா எங்களுக்கு உள்ள மாதிரி மாசம் போட்டு அலையணும் அப்படின்னு கொண்டு வர சொல்றாங்க. இது எங்களுக்குள்ள விஷயம், இதுல யாருக்கும் பாதிப்பு இல்லை. அதே மாதிரி நான் ஒரு கோடீஸ்வரன், உதாரணத்துக்கு தான் கோடீஸ்வரன் நான் இருக்கிறேன், நான் இறந்து போயிட்டேன், சொத்து இருக்குது, இது எப்படி பங்கு வச்சுக்கிறது அப்படின்னா எங்க மார்க்கம் எப்படி சொல்லுகிறதோ அப்படி நாங்கள் பங்கு வச்சுக்கிறோம். அண்ணனுக்கு எவ்வளவு, தம்பிக்கு எவ்வளவு, மனைவிக்கு எவ்வளவு, கணவனுக்கு எவ்வளவு, பிள்ளைக்கு எவ்வளவுன்னு எங்க மார்க்கத்துல சட்டம் இருக்குது. ஏன் சொத்த ஏன் புள்ள குட்டிங்க ஏன் மார்க்கப்படி பிரிச்சுக்கிறதுனால நாட்டுக்கு என்ன? ஏன் சொத்து ஏன் சொத்து பிரிச்சுக்கிற போற ஏன் புள்ள குட்டிங்க ஏன் சொத்தை ஏன் மார்க்கப்படி பிரிச்சா இது நாட்டு ஒருமைப்பாட்டுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? இது எதுக்கு மாத்தணுங்கிறாங்க? இதான் 4. 3ஆச்சா? 4வது என்னன்னு கேட்டா வக்ஃபு, அதாவது இந்து அறநிலையத்துறை இருக்கிற மாதிரி முஸ்லீம்களுக்கு வக்ஃபு வாரியம் இருக்கிறது. இந்த வக்ஃபு வாரியத்தில் இருந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய பணிகளை தான் செய்யணுமே தவிர வேற மதத்தில் நல்ல பணி என்று சொன்னா அதுக்கு செய்யக்கூடாது. அது இந்து அறநிலையத்துறையில இஸ்லாமிய பணிக்கு செலவழிக்க கூடாது. இந்த பாதுகாப்பு வக்ஃபுங்கிற பாதுகாப்பு தந்திருக்கிறாங்க. இந்த 4 விஷயம் தாங்க இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற விவகாரம். என்னமோ எல்லா முஸ்லீமும் தனித்தனி சட்டம் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த 4 விஷயம் தான் என்ன இருக்குது இவர்கள் சொல்லக்கூடிய விவகாரம். இந்த 4ல மாத்தனமா தேவையா? இதனால வேற சமுதாய மக்களுக்கு நாட்டுக்கு இதுல என்ன கேடு? ஒண்ணும் கிடையாது. பாயிண்ட் ஒண்ணாச்சா? அதே நேரத்தில் ஒருமைப்பாடு தானே பேசுறாங்க. ஒருமைப்பாடு, ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மக்கள்ங்கிறாங்கல்ல. அப்படி இருந்தா அதுல எவ்வளவு பொய்யர்களா இருக்கிறாங்கன்னு நான் பாயிண்ட் சொல்றேன் கேளுங்க. இப்ப நீங்க பெங்களூருக்கு போறீங்க, 2 வீலர் ஓட்டிக்குது, ஹெல்மெட் போடாம ஓட்டிங்கன்னு வைங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணுவான். சென்னையில வண்டி ஓட்டிட்டு போறீங்க, ஹெல்மெட் போடாம நீங்க ஓட்டலாம். இது பெங்களூரு இந்தியா தான், சென்னை இந்தியா தான். பெங்களூர்ல ஒரு காரியம் செய்யறது குற்றம், சென்னையில் அதே காரியம் செஞ்சா குற்றம் இல்லை இல்லையா? இப்ப கோயம்புத்தூர்ல இது மாதிரி ஒரு மண்டபத்தை எடுத்து வெளியில போர்டு போட்டு இங்கே விபச்சாரத்துக்கு ஆள் சப்ளை செய்யப்படும் போட்டீங்கன்னா என்ன ஆகும்?
பெங்களூர் கோயம்புத்தூர்ல ஒரு இடத்த வாடகை பிடிச்சி இங்க விபச்சாரத்திற்கு பெண்கள் சப்ளை செய்யப்படும் போர்டு போட்டா என்ன ஆகுங்க? பின்னி எடுத்துடுவான். இதையே பம்பாயில செய்யலாம். நீங்க எதை வந்து கோயம்புத்தூர்ல செய்யக்கூடாதோ அதை எங்க செய்யலாம்? பம்பாயில அதுக்கு ஒரு ஏரியா ஒதுக்கி விட்டுக்கிறான், ரெட் லைட் ஏரியான்னு சொல்லி. அந்த ரெட் லைட் ஏரியாவுக்கு போனா போர்டு போட்டு வச்சிருப்பாங்க, இங்க வந்து சப்ளை கிடைக்கும், ஆந்திரா இவ்வளவு, கேரளா இப்படி எழுதி போட்டுருப்பாங்க. சிரிக்கிறது சொல்லல, ஆந்திரா கேரளா லிஸ்ட் போட்டு பெண்களை விபச்சாரத்தை தொழிலாக நடத்தலாம் என்று ஒரு நகரத்தில் சட்டம் இருக்கிறது, இன்னொரு நகரத்தில் அது குற்றம் இருக்கிறது. ரெண்டு இந்தியா தான். இதை ஒன்னாக்கு முதல்ல, இதை ஒன்னாக்குங்க முதல்ல. இது வேறுபாடு இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டில் தொழில் செய்ய வர்றவங்க என்ன பண்றான்னு கேட்டா பாண்டிச்சேரிக்கு ஓடி போயிடறான் தொழில் பண்றதுக்கு. என்னடான்னு கேட்டா இங்க 12% வரி, அங்க 4% தான் வரி. தமிழ்நாட்டில் 12% வரியா, பாண்டிச்சேரிக்கு போனா அது வேற கவர்மெண்ட், அங்க வந்து 4% வரியா. ஒரு நாடுங்கிற நாட்டுக்கு நாடு, நானும் குடிமகன் அவனும் குடிமகன், எனக்கு மட்டும் என்னடா 12 அவனுக்கு மட்டும் என்ன 4? இதை சரி பண்ண முதல்ல. நாட்டுல ஒரு சமச்சீர் வரி முத இல்ல. பத்திரம் பதிகிறதா இருந்தாலும், சொத்து வாங்குறதா இருந்தாலும், ஒரு வியாபாரி சேல் டாக்ஸ் கட்டுறதா இருந்தாலும் எல்லாமே என்ன செய்யுது? தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு, ஆந்திராவுக்கு ஒண்ணு, கேரளாவுக்கு ஒண்ணுன்னா இதையெல்லாம் நீங்க சரிப்படுத்தனே. இன்னும் சொல்ல போனா இப்படி ஒரு மண்டபத்துல காபரே டான்ஸ், ஆடை அவிழ்ப்பு நடனம்னு நடத்துறீங்கன்னு வைங்க, என்ன செய்வான்? பிடிச்சிட்டு போயிடுவான். இந்த மண்டபத்தில் நடத்த இயலுமா? நடத்த இயலாது. ஆனால் இதே தமிழ்நாட்டில், இதே கோயம்புத்தூர்ல நடத்துறதுக்கு அனுமதி இருக்கிறது. எது? காபரே டான்ஸ் நடத்தலாம். எங்க நடத்தலாம்? அது 5 ஸ்டார் இருக்கணும், ஸ்டார் அந்தஸ்து நடத்தலாம். அந்த ஹோட்டல் வந்து 5 ஸ்டார் அந்தஸ்து வாங்கிருச்சுன்னு சொன்னா அந்த ஹோட்டல்ல மட்டும் அவிழ்ப்பு, ஆடை அவிழ்ப்பு நடனம் நடத்தலாம். ஆடை அவிழ்ப்பு நடத்தலாம் ஸ்டார் ஹோட்டல்ல, ஆர்டினரி ஹோட்டல்ல நடத்தக்கூடாது. இதான் ஏக இந்தியாவா? இதான் யூனிஃபார்மா? இதான் ஒரு இதை முதல்ல பொதுவாக்கணுமா இல்லையா? இதுல வித்தியாசம் நம்ம நாட்டில் என்ன இருக்குது? அவனுக்கு ஒரு சட்டம், இவனுக்கு அவ்வளவு வேணாங்க. நானும் திருடிட்டேன், நான் வந்து பஞ்ச பராரி, நானும் திருடிவிட்டேன். ஒரு பெரிய ஒரு 1000 ரூபாய் வருமான வரி கட்டக்கூடியவரும் திருடிவிட்டாரு. 2 பேரும் ஜெயில கொண்டு போறாங்க. ஒரே தப்பு, 2 பேரும் ஒரே மாதிரி தப்பு பண்ணிருக்கிறோம். அவருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ், எனக்கு சாதாரண கிளாஸ். ஜெயில செஞ்சது 2 பேரும் ஒரே தப்பு. தப்பு செஞ்சவன் பணக்காரனா இருந்தான்னு சொன்னா ஜெயில ஃபர்ஸ்ட் கிளாஸ். இன்னைக்கு இந்த நாட்டில் இதை ஒன்னாக்கு முதல்ல. அது என்னடா ஒரே தப்பு, 2 பேரும் கொலை பண்ணிருக்கிறான், இந்த கொலைகாரனுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ், அந்த கொலைகாரனுக்கு ஆர்டினரி கிளாஸ்னா இதுல மாற்ற வேண்டிய விஷயம். இதை விளைவிக்கணும். அதனால இது ஒரு சமுதாயம் தங்களுக்குள்ள பண்ணிக்கிறது. முஸ்லீமுக்கு மட்டுமா இருக்குங்கிறீங்க? முஸ்லீமுக்கு இருக்கிற மாதிரியே இந்துக்களுக்கு 4 இருக்குது. நல்லா விளைவிக்கிறீங்க. சிவில் மேட்டர்ல முஸ்லீமுக்கு இப்படி 4 இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி இந்துக்களுக்கு 4 இருக்குது. அது என்ன இந்துக்களுக்கு 4? இப்ப வந்து தாத்தா பாட்டி பேரன் அண்ணன் தம்பிகள் எல்லாம் சேர்ந்து கூட்டா குடும்பமா இருக்கிறாங்கன்னு வைங்க. இந்து குடும்பம் 1, முஸ்லீம் குடும்பம் 1. இந்து குடும்பம் ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தா அவங்களுக்கு வருமான வரியில சலுகை இருக்கிறது. அதுவே முஸ்லீம் குடும்பமா இருந்தால் அவர்களுக்கு சலுகை இல்லை. இந்த நாட்டில் உள்ள சட்டம் அதை மாத்த சொன்னோம். சரி, அவங்க ஜாயிண்ட் ஃபேமிலியை ஊக்குவிக்கிறாங்கன்னு போயிடும், நாங்க இதுல கூட தலையிடுறது இல்லை. அப்ப இந்துக்களுக்கு வந்து கூட்டு குடும்பமாக இருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு வரி விலக்கு. கிறிஸ்துவரோ முஸ்லீமோ கூட்டு குடும்பமாக இருந்தால் அவர்களுக்கு வரி விலக்கு இல்லை. இந்துக்களுக்கு தத்தெடுக்கிற சுவீகார சட்டம் இருக்கிறது, முஸ்லீம்களுக்கு சட்டம் இல்ல. இந்த சபைக்கு வர்றீங்க, ஆளுக்கு ஒரு கத்தியை கொண்டு வந்தா உள்ள விடுவாங்களா? விட மாட்டாங்க. இங்க உள்ள மக்கள் விட்டா கூட போலீஸ் விடுமா? விடாது. 2 பேர் வந்தா விட்டா ஆகணும். இந்த சபைக்குள்ள இவ்வளவு வந்துகிட்டு, இந்த சபைக்குள்ள வந்து இவ்வளவு எட்டிட்டு வந்தாங்கன்னு சொன்னா போலீஸ்காரங்க விட முடியாது உள்ள. ஆனால் அவர் சீக்கியராக இருந்தால் கத்தியை கொண்டு உள்ள வரலாம். ஜனாதிபதியை பார்க்க போகும்போது கூட கத்தியை வச்சுக்கலாம். கிருபான், அதுக்கு பேர் கிருபான். கிருபான் வைத்துக் கொள்வது சீக்கியர்களின் மத சின்னம் அப்படின்னு அரசியல் சாசனத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தனி சட்டம் இருக்குது. அதே மாதிரி வந்து கூர்க்கா இனம் இருக்கிற, கூர்க்கா, கூர்க்காக்கு போடுறீங்களா நேபாளத்துக்கு, அந்த கூர்க்கா இனம், கூர்க்காங்கிற ஒரு ஜாதி. அவங்க அந்த நம்ம தான் அந்த கடைகள்லாம் காவல் காக்கிறதுக்கு போறோம், அதனால அவங்க மட்டும் கத்தி வச்சிருப்பாங்க. அவங்க எப்போதும் கத்தி வச்சுக்கலாம், அது அவங்க மத சின்னம். கூர்க்காக்களும் சீக்கியர்களும் கத்தி வச்சுக்கலாம்னு சொல்லுதா இல்லையா நாட்டு சட்டம்? அப்ப அப்படிலாம் இருக்கத்தான் செய்கிறது. அதே மாதிரி வந்து இதை எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, ஒன்றுபடுத்த வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. இந்து மக்களுக்கு மத்தியிலேயே எல்லாருக்கும் ஒரே சட்டமா இருக்கிறது இல்ல.
இந்துக்களுக்கு ஆந்திரா இந்துக்களுக்கு ஒரு சட்டம், தமிழக இந்துக்களுக்கு ஒரு சட்டம். கருணாநிதி என்ன பண்ணிட்டாரு? இந்து சட்டத்தை திருத்தி விட்டாரு. என்ன திருத்துறாரு? ஆணுக்கு பெண்ணுக்கு சமமான சொத்துரிமைட்டாரு. அது தமிழ்நாட்டில் பிறந்த இந்துக்களுக்கு தான் அது கிடைக்கும், ஆந்திராவில் பிறந்த இந்துக்களுக்கு கிடைக்காது. ஒரு நாடு தான். ஆனா அப்ப ஒரு நாடு ஒரு மக்கள் இதெல்லாம் பேசுறது வந்து வெத்து வேட்டு, பயனற்றது. என்ன அவங்க காரணம் சொல்லுவாங்கன்னு கேட்டா, முஸ்லீம்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? 4 கல்யாணம் பண்ணி ஜனத்தொகையை பெருகிக்கிறாங்க. இந்துக்களும் கூட என்ன செய்யறாங்க? நிறைய கல்யாணம் பண்றதுக்காக வேண்டி முஸ்லீமா மாறிக்கிறாங்க. தான் முஸ்லீம்கள் இந்த கல்யாண விஷயத்துல விட்டதுனால முஸ்லீம்கள் 4 கல்யாணம் பண்ணிடுறாங்க. இந்துக்களும் கூட என்ன செய்யறாங்க? இஸ்லாத்துக்கு போனா 4 கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதம் மாறிக்கிறாங்க அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இது உண்மையா? இப்ப கருணாநிதிக்கு 2 பொண்டாட்டி தான், அரசியல் பேசுறதுக்கு சொல்லல. அவர் என்ன மதம் மாறி அப்துல் காதர் ஐயா 2 பொண்டாட்டி கட்டினாரு? இந்துகிட்ட தான் கட்டிருக்காரு. நம்ம கப்பல் போக்குவரத்து அமைச்சர் திருநாவுக்கரசர் இந்து தான், அவருக்கு 2 பொண்டாட்டி தான். அவர் வந்து முஸ்லிமா மாறி இப்ராஹிம் மாறிட்டா கல்யாணம் பண்ணாரு. இந்துவா தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம சபாநாயகர் காளிமுத்துக்கு 2 பொண்டாட்டி தான். அவர் வந்து எல்லா கட்சியிலையும் இருக்காங்க. இது யாரு இதை பேசுறாங்களோ எல்லாத்தையுமே இருக்கிறாங்க. அப்ப சபாநாயகர் காளிமுத்து வந்து முஸ்லிமா மாறிட்டு தான் 2 கல்யாணம் பண்ணாரா? நம்ம ராம்விலாஸ் பாஸ்வான் இருக்க பெரிய இந்தியாவில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்ச ஒரு தலைவர் யாரு? ராம்விலாஸ் பாஸ்வான். அவருக்கு 2 தான் எம்பியா இருந்தாரு. அப்ப 2 கல்யாணம் பண்ணிட்டு எம்பியா இருக்க முடியுது, 2 கல்யாணம் பண்ணிட்டு சபாநாயகரா இருக்க முடியுது, 2 கல்யாணம் பண்ணிட்டு வந்து மத்திய அமைச்சரா இருக்க முடியுது, 2 கல்யாணம் பண்ணிட்டு மாநிலத்தில் 3 தடவையா 4 தடவையா கருணாநிதி 4 தடவையா முதலமைச்சரா இருந்தாரு, 4 தடவையா 3 தடவை முதலமைச்சரா இருக்க முடியுது. அப்ப என்ன மதம் மாறுன்னு இந்துகிட்ட பண்ணலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக வேண்டி மதம் மாறுறாங்கன்னு சொன்னா அது ரொம்ப டேஞ்சர். அப்படிலாம் யாரும் மாறலாம் கல்யாணம் பண்றதுக்கெல்லாம் யாரும் மதம் மாறலாம் வரல. இது பொய்யான குற்றச்சாட்டு. மாறாமலே பெரிய பெரிய அதிகாரிகள், பாலகுமாரன் போன்ற எழுத்தாளர்கள்லாம் கூட 2 மனைவியோட தான் வாழ்றாங்க. எழுத்துல என்னமோ எழுதுறாங்க, அவருக்கு 2 முன்னாடி தான் இருக்குது. இப்படி பட்டியல் எடுத்து இன்னும் சொல்ல போனால் இந்தியாவுடைய அரசாங்கம் வெளியிட்டிருக்கிற பலதார மனம் புரிந்தவர்கள் என்ற பட்டியலில் முஸ்லிம்களுடைய சதவீதம் தான் குறைவு. மலைவாழ் மக்கள் ஃபர்ஸ்ட் நிக்கிறாங்க, இந்துக்கள் 2வது நிக்கிறாங்க, முஸ்லிம்கள் குறைவா இருக்கிறார்கள். இப்ப சபையில கூட்டு கேட்டா கூட 2 கல்யாணம் பண்ண ஆள் யாருன்னு கேட்டா ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் கூட இருக்காது. அப்படித்தான் நாங்க தமிழ்நாடு பூரா கேட்டதுக்காக சொல்றாங்கன்றீங்க. அதனால இந்த வாதம் தப்பு. அதான் என்ன இஸ்லாம் சொல்லுது? எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்க கட்டளை எடுக்க, அப்படிலாம் கட்டளை இல்லை. நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு 2 பொண்டாட்டியா, இவருக்கு 2 பொண்டாட்டியா, மைக்க வச்சுட்டு நிக்கிறாரு அவருக்கு 2 பொண்டாட்டியா? இல்ல. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்தப்பா ஒழுக்கமா வாழு, ஒரு மனைவியோட வாழு, சின்ன வீடு தான் வைக்குவேன், விபச்சாரம் தான் பண்ணுவேன்னு போற பொண்டாட்டின்னு சொல்லிட்டு செய்யல, அவளை ஏமாத்திராத. இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, நீ சின்ன வீடு தான் வச்சு தீருவேன்னா அவளோட அனுபவிச்சுட்டு அவளுக்கு தெருவில் விடுவ, அவளுக்கு பிறந்த பிள்ளைகளை உன் வாரிசுன்னு ஒத்துக்க, பொண்டாட்டி சட்டப்பூர்வ உரிமை கொடு. சட்டப்பூர்வ உரிமை கொடுன்னு சொன்ன உடனே அந்நிய பெண்களுக்கு தொடர்பு வைக்கிறவர்கள் குறைந்து விடுவார்கள். சின்ன வீட்டுக்கு இந்த நாட்டில் அனுமதி இருக்கா இல்லையா? நான் கேட்கிறேன், ஒருத்தர் சின்ன வீடு வச்சுக்கிட்டாங்கன்னா அது என்ன செக்ஷன்? நம்ம நாட்டில் ஒரு செக்ஷன் கிடையாது. அப்புறம் அதையே தடுக்க வக்கீல பிரணியில கூட்டு பேசுறீங்க. சின்ன வீடு ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணிட்டா ஒரு பொண்டாட்டிய இன்னொருத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிறான், ஐயா வச்சுக்கிட்டு இருக்கிறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணி பாருங்களேன். இப்ப என்னடா செய்ய சொல்றேன்னு கேட்பாரு. என்ன செய்யணுங்கிற என்ன சட்டத்தில் நடவடிக்கை இருக்கிறது? அப்ப வச்சுக்கிறத அனுமதிக்கிறாங்க. விபச்சாரம் பண்றதுக்கு நம்ம நாட்டில் தொழில் தான் பண்ணக்கூடாது. விபச்சாரத்தை விபச்சாரம் பண்றதே குற்றம் கிடையாது. ஒரு ஆணு பெண்ணு போய் சேர்ந்திருக்கும் போது நாங்க விரும்பணும் செஞ்சோம்னா ஒண்ணு செய்ய முடியாது. வான்னு கூப்பிட்டான்னு சொல்லிட்டு தான் கேஸ் போடுவாங்க. மாட்டினா கூட என்ன செய்வாங்க? பஸ் ஸ்டாண்ட்ல நின்று கொண்டு அலங்கரித்துக் கொண்டு வா அதை பொம்பளை மட்டும் கேஸ் போடுவாங்க, ஆம்பளை போட மாட்டாங்க. லாட்ஜில போய் 2 பேரும் பிடிப்பாங்க போலீஸ்ல, ஆம்பளைக்கு ரூபாய் வாங்கி விட்டுருவாங்க, பொம்பளை மேல கேச போடுவாங்க. ஏன்? பிசினஸ் பண்ணினான்னு தான் கேஸ் போட ஏறும். விபச்சாரம் பண்ணான்னு செக்ஷன் கிடையாது. விபச்சாரம் நம்ம நாட்டில் குற்றம் கிடையாது. அப்ப விபச்சாரம் பண்றதுக்கு நீங்க அனுமதிக்கிறீங்க, சின்ன வீடு வச்சுக்கிறதுக்கு அனுமதிக்கிறீங்க, மனைவின்னு சொல்லிக் கொண்டே பெரிய பெரிய பதவி வகிக்கிறது அனுமதிக்கிறீங்க. அது இல்லாம இங்க முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிறது இது சும்மா பேசுறது. இஸ்லாம் வந்து போலித்தனம் செய்யாது. கல்யாணம் பண்ணாம ஒருத்தர் கையை வைக்கக்கூடாது. மனைவி இந்த உரிமை கொடுக்க ஏழலையா ஒதுக்குடான்னு சொன்னா அது அந்நிய பெண்களை நாடுறவர்கள் குறைவார்கள். நீ பொறுப்பை சுமக்க வேண்டியதில்லை, யார் வேணாலும் போண்டா போயிட்டு இருப்பான். அதான் நீங்க நடந்துட்டு இருக்குது. பஸ் ஸ்டாண்டு லாட்ஜி பிடிக்கிறதா என்ன நாட்டில் நடக்கலையா? ஒவ்வொரு சுரங்கம் அமைச்சுக்கிட்டு விசாரம் பண்ணிட்டு இருக்கான். சுரங்கம் அமைச்சுக்கிட்டு ஒவ்வொரு நடிகைகளை விசாரம் பண்றாங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்களா? அதான் என்னங்கிறீங்க? தொழிலா பண்ணாங்கன்னு பிடிக்கிறாங்க.
விபச்சாரம் பண்ணதுக்கு பிடிக்கல, பிசினஸ் பண்ணதாக அந்த கேஸை ஜோடிப்பாங்க. வியாபாரத்தை அதை வந்து வியாபாரம் வைக்கிற கூடாது, விரும்பி செஞ்சுக்கலாம். அதனால இந்த வாதங்கள்லாம் தப்புங்க. நாட்டில் பொது சிவில் சட்டம்ங்கிறது வந்து தேவையற்ற குழப்பத்தை உண்டாக்கும். இது விவாதம் பண்ண வேண்டியதானே, விவாதம் பண்ணி ஒரு முடிவுக்கு வருவோமே. விவாதம் எப்படி பண்ணுவீங்க? விவாதம் எப்படி யார் தீர்ப்பளிக்கிறதுக்கு? விவாதம் பண்ணுவோம்னு கூப்பிட்டா விவாதத்துக்கு வருவோம். நீங்க 5 பேர் வாங்க, நாங்க 5 பேர் வர்றோம், பேசுவோம். நடுவரா வந்து ஐநா சபையில இருந்து ஒரு பார்வையாளர் வச்சுக்கிருவோம். அவர் தீர்ப்பு சொல்ல ஒத்துக்குருவீங்களா? அப்ப நாம ரெடியா இருக்கோம் விவாதத்துக்கு. முஸ்லீம் சமுதாயம் விவாதத்துக்கு ரெடியா இருக்குது. இவங்க விவாதம் நீங்க கூப்பிடுறாங்க தெரியுமா? விவாதம் தயாரா? பொது சிவில் சட்டம் பத்தி விவாதம் தயாராங்கிறாங்க. தயார்னா என்ன செய்வாங்க? 80 பேர் வந்து முஸ்லீம் அல்லாதவங்க இருப்பாங்க. நாங்க 20% தானே, நாங்க 5ல் 1 இருப்போம், பேசுவோம். 80 பேர் சேர்ந்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருந்துச்சுருவாங்க. இதுக்கு தானே விவாதம். விவாதம் சம எண்ணிக்கையில் உட்கார்ந்து பேசுவோம். வெளிநாட்டு பார்வையாளர் நடுவரா வச்சுக்கிறோம். எது சரின்னு பேசுவோம், எது சரி பொது சிவில் சட்டத்தை பேசுவோம். தலாக்கை பத்தி பேசுவோமா, பலதரமணத்தை பத்தி பேசுவோமா? அதுக்கு நாங்கள் முஸ்லீம்கள் எப்பவும் தயாரா இருக்கோம். தேவையற்ற குழப்பத்தை உண்டாக்குறாங்க. தலாக்குன்னு பொம்பளை விட்டுட்டு போயிடுறாங்க. என்ன தலாக்குன்னு விட்டு போயிடுறாங்க? முஸ்லீம்கள் வந்து தலாக்கு விடுவதை இஸ்லாம் ரொம்ப சரத்தோடு அனுமதிச்சிருக்கிறது. ஆணும் மனைவி இருந்து பிரிஞ்சுக்கலாம், மனைவி கணவன் பிரிஞ்சுக்கலாம். எதுக்கு சொல்லுதுன்னு கேட்டா, பிடிக்காதவர்களை சேர்த்து வச்சு என்று சொன்னா, ஒரு அளவுக்கு மேல பிடிக்காம போச்சுன்னு சொன்னா வேற மாதிரி காரியத்தை செய்வாங்க. இன்னைக்கு நடக்கிற பேப்பர்ல பாக்குறீங்களா, ஸ்டவ் எடுத்து இளம்பெண் சாவுன்னு வருதா இல்லையா? அது யார் அந்த இளம்பெண்ணு? புருஷனுக்கு பிடிக்காத கொண்டாச்சுன்னா அது அதான அர்த்தம். இளம்பெண்ணு ஸ்டவ் இளம்பெண்ணா பார்த்து வெடிக்குமா? பிடிக்கலன்னு என்ன பண்றான்? இவன் இருந்தா வில்லங்கம், கோர்ட்டுக்கு போயெல்லாம் விவாதம் வாங்க முடியாது, சாரி பண்றான், மண்ணை ஊத்துறா கொடுத்துறான். அப்ப கொளுத்தி சாவடிக்கிற நிலைக்கு வந்தவனை இஸ்லாம் சொல்லுது, அட சாவடிக்காட பாவி, கண்ணியமான ஒரு தொகையை கொடுத்து வெளியே விடுறா, ஆழமாக செய்யட்டும் சொல்லுது. அதான் சொல்லுது இஸ்லாம். அதனாலதான் முஸ்லீம்கள் வந்து ஸ்டவ் அடித்து சாவுறது இல்ல. தலாக்கு விடப்பட்ட பெண்கள் உசுரோடு இருக்கிறதுனால பேசுறாங்க. அங்கிட்ட வந்து இல்ல, உசுரோட இல்ல. கணவனுக்கு பிடிக்காத பெண்கள் எல்லாம் மாமியாரு கணவன் எல்லாம் சேர்ந்து மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி விட்டு சமைக்கும் போது போயிட்டா. அதுக்கு தானே சட்டம் கொண்டு வந்தாங்க. கல்யாணம் பண்ணி 3 வருஷத்துக்கு சட்டம் ஆடி விசாரணை எதுக்கு போடுறான்? புருஷங்காரனே பொண்டாட்டியை கொள்றது அதிகமா போனதுனாலதான் நம்ம நாட்டில் சட்டம் என்ன 6 வருஷமா 7 வருஷமாங்க 7 வருஷம். ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பொம்பளை 7 வருஷத்துக்குள்ள செத்துட்டான்னு சொன்னா ஆடி விசாரணை போடு, புருஷன் கொண்டிருப்பான். அந்த நிலையில ஒரு வாழ்க்கை வேணுமா? குன்றுவாண்டு ஒரு நிலைக்கு வந்துச்சுன்னு சொன்னா, அட கொள்ளாதடா பாவி, வெளியே விட்டு நான் போய்க்கிறேன். அதே மாதிரி பொண்டாட்டிக்கு புருஷனை பிடிக்கலன்னு வைங்க, அது மாதிரி கல்லானாலும் கடமை, புல்லானாலும் புருஷனை என்ன பண்ணுவா? அம்மி கொலையை தூக்கி போட்டு ஓடி போயிடுவாங்க. அது நடக்கத்தானே செய்யுது. சாப்பாடுல கலந்து கொடுத்து கதையை முடிச்சுட்டு போயிடுவான். அதுவும் நடக்கத்தான் செய்யுது. கள்ள புருஷனோட சேர்ந்து புருஷனை கொலை செஞ்சாங்கிற செய்தி லேட்டஸ்டா பரவி. பிடிக்காத ஆட்களை சேர்த்து வச்சு சொன்னா பயங்கர விளைவுகள், கொலை நடக்கும், அநியாயத்துக்கு உயிர்கள் பலியாகும். பேசி சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுங்க. எல்லை தாண்டிடுச்சுன்னு சொன்னா பிரிகிறதுக்கு வழி இருக்கணும்னு இஸ்லாம் சொல்லு. இது எப்படி தப்புங்கிறீங்க? இதுக்கு வாங்க பொது விவாதம் நம்ம சொல்றோம். அதனால பொது சிவில் சட்டம்ங்கிறது எந்த காலத்திலும் தெரியா வராது.